இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கொண்டு போய் அந்த லைட்டு பக்கமாக வச்சுட்டோம்னா போதும். இந்த மாதிரி நல்லா டார்க்காக ஒரு இது லைட் க்ரீனா, நல்லா க்ரீன் கலர் இந்த மாதிரி லைட் எறிகிற மாதிரி இருக்குது. இப்போது நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் என்ன பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இப்படி உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, ரேஷன் கடை வந்து அரிசி அதெல்லாம் வந்து போட்டாங்க. ஸோ அது வாங்கலாம் அப்படின்ட்டு போனால் ரொம்ப வெயிட்டு. ஸோ அரிசி, அதுக்கப்புறம் சர்க்கரை, துவரம்பருப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு பாக்கெட்டு இதை வந்து கொடுத்துருந்தாங்க. என்னால் தூக்கவே முடியல. எல்லாமே சேர்த்து ஒரு 25-26 kg வருமா, அதாவது தூக்கிட்டு வந்தேன். தலையில் எனக்கு வெயிட் வச்சு பழக்கமே இல்லை. தலையில் தூக்கிட்டு வந்தேன், ரொம்ப கழுத்து வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் படுத்துட்டேன், செம்ம டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பவும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்போ வந்து ஒரு மினி வ்ளாக் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுத்தேன். தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு பார்க்குறேன், அப்புறம் ஒரு 4 o'clock கூட தண்ணி வந்தது. திரும்ப தண்ணி பிடிச்சிட்டு திரும்ப படுத்துட்டேன். ஒரு 1 hour தூங்கியிருப்பேன். பாதி பெருசு தூங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hour அப்படி, ஒரு 1/2 hour அப்படி தூங்கியிருப்பேன். இப்போ வந்து எழுந்துச்சி பார்க்கும்போது டைம் வந்து 5 மணி ஆகுது. 5 மணி ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து வாசல்லாம் கூட்டி விடலான்னு எழுந்துச்சி பார்க்குறேன். பயங்கரமாக இருட்டிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் வாசல் கூட்டிகிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் வந்து வெளில காயுது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து மடிச்சு வச்சுட்டு காய துணியெல்லாம் உங்களை காய போடணும் வர. அதெல்லாம் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு தேய்ச்சிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டைம் வந்து ஒரு 5 மணி ஆக போகுது. மரம் இருந்தால் இது ஒரு தொல்லை நமக்கு. வெயில் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குமா, அதனால் எல்லோரும் தேடி வரது இந்த இடமா தான் இருக்கும். பசங்க விளையாட்டுக்காக இருக்கட்டும், எல்லோரும் உட்காந்துக்காக இருக்கட்டும், இங்கே தான் வருவாங்க. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஆனால் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா மழை வர மாதிரி இருக்கு. கம்பி வச்சில்லையோ, ஆனால் இது மோசமான புழு. இது மேலே பட்டுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வீங்கிரும். பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் முருங்கை மரம், பூவரச மரத்தில் தான் இருக்கும். ஆனால் இதில் எப்படி வருதுன்னு எனக்கும் புரியல. ஒருவேளை இங்கே பூவரச மரம் இருக்குது, இதனால வருதோ. வாசல் பெருக்க வேண்டாம் கிடக்குறேன்ட்டு. கம்பளி பூச்சியோடு இது பயங்கர மோசமானதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பட்டுச்சுன்னா, ஒரு இடம் பட்டுச்சுன்னா ஃபுல்லாகவே உடம்புல வந்து வீங்கிடும். அந்த அளவுக்கு மோசமானது இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. துணி எல்லாமே காஞ்சிட்ருக்கு. காயல் அப்படின்னா கொண்டு போய் திரும்பி உள்ளே தான் காயம் போடணும். கிளைமேட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த வாசல் பறிக்கிற எவ்வளோ இலை வந்து கொட்டி இருக்கு பாருங்களேன். ஐயோ, மரம் குத்து. சூப்பராக வந்து இந்த சைடு பெருக்கி முடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், செம்ம குப்பை இருந்தது. இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணணும், இந்த பக்கம் பெருக்கணும். இதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார். அவருக்கு 5 மணிக்கு வந்து ஸ்கூல் விடுறாங்க. இன்னைக்கு லேட்டு. சரி, ஓகே. இப்போ கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. என்னது என்னவோ கொண்டு வந்திருக்காரு அவர். என்னன்னு தெரிய பார்க்கலாமா. ஃபுல்லாக கறியில் கிறுக்க வேண்டிய. யாருக்கு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி. நல்லா இருந்த சோறு ஃபுல்லாகவே பென்சிலை வச்சு. என்னது இது? இவரோட ஃப்ரெண்டோட வீடு தாண்டி தான் அவர் வராரு. ஒரு ஃப்ரெண்டு இறங்கினோடனே லெமன் வந்து பரிசு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவார். ஆளுக்கு 1 2 அப்படின்ட்டு. மழை வர போகுது, செம்ம இருட்டாக இருக்குது. லீவா? உனக்கு லீவ் வேணுமா? லீவ்லாம் வேணாம். லீவ் வந்தால் உன் சேட்டை தாங்காது. தூங்குவியா? தூங்கு மூஞ்சி. நைட் தூங்கு போ. இப்போ இந்த சைடு மட்டும் தான் பெருக்கணும். ஃபுல்லாக இந்த பக்கம் அதே மாதிரி குப்பை இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் ஆகிட்டு பாருங்களேன். இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெருக்கி முடிச்சிட்டேன். பெருக்கி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடு பெருக்கணும். டைம் ஒரு 5:30 கூட இருக்காது, அதுக்குள்ளே பயங்கரமாக இருட்டுச்சு. வந்தோடனே டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6 மணி ஆக போகுது. இந்த டைம் வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கான். சொன்னாலும் கேட்கறது இல்லை. சளி பிடிச்ச என்னத்துக்கு ஆகுது. டெய்லியும் ஜூஸ் குடித்தா, இந்த ஜூஸ் அதுவும் லெமன் ஜூஸ் டெய்லியும் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும்.
அவருக்கு வந்து பால் டீ எல்லாம் வேண்டாம்மா, ஜூஸ் தான் குடிக்க போகிறாரம்மா. ஸோ சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுட்டு நான் ஜூஸே குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அதான் போடுறாரு. போடு. ஆனால் டெய்லி இந்த மாதிரி டைமில் நைட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சுன்னு வச்சுக்கேன், லெமன் ஜூஸு, அதுவும் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சு. அப்புறம் இங்கே பாரு ஊழ முக்கணும் ஆகிட்டு நீ, பரவாயில்லையா? சளி பிடிச்சிக்கும், ஜுரமும் வரும். அவ்வளோதான், கடை வரைஞ்சி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் போயிடுச்சு அப்படின்னா வேலை. இப்போது டைம் என்ன ஆகுது, மணி வந்து ஒரு 6:15 மணி தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி இருட்டிக்குச்சு, பயங்கரமாக இருட்டிக்குச்சு. மழை டைம் பண்ணினால்னா இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து இருட்டாக இருக்கும். இல்லை மரங்கள் நிறைய இருக்கிறனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதான், கொஞ்சமாக வெளிச்சமாக இருக்குது. ஜூஸ் போட்டாச்சு போடிய. இது என்ன 3 டம்ளர் யாருக்கு பாரு, நல்லா இருக்க. சளி பிடிக்குன்னு பயமாக இருக்குது இது குடிக்கிறதுக்கு. நல்லா சமைக்க வேண்டியதான். மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுது. அதுக்குள்ளே கிடக்கான டைம் ஆயிடுச்சு. சரி சண்டை போடுறது அடிப்பா. பேச்சுதான் ஆகுது. ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன் நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து. சின்னவன் கொண்டு வந்து இருந்தாங்க, நீங்கள் நெட்டுக்குன்னு கொடுத்துட்டு போகிறான். பெரியவன் தனியாக அவனே சாப்பிட்டு முடிச்சிட்டான். சொன்னதுக்கப்புறம் இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பான், அதுக்கும் சாப்பிட்டு முடிச்சா முடிஞ்சுது. சாப்பாடு வச்சாச்சு. குழம்பு நாக்கிட்டு இல்லையா, வெஜிடபிள் கேரட் பீன்ஸ் வேணும். கேரட் வந்து இந்த புலாவ் பண்ணுறேன். என்ன பழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நல்லா இருக்கும் குருமா குழம்பு. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, தேங்காய் பாய் போய் நறுக்கி போடு. உருளைக்கிழங்கு கொண்டு வயா 2. அதுவா? ஆமாம், தேங்காய் நறுக்கிறாள், தேங்காய் ஆச்சி. என்ன வேணும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். உருளைக்கிழங்கு வேணும். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கொண்டு போய் அந்த லைட்டு பக்கமாக வச்சுட்டோம்னா போதும். இந்த மாதிரி நல்லா டார்க்காக ஒரு இது லைட் க்ரீனா, நல்லா க்ரீன் கலர் இந்த மாதிரி லைட் எரியுற மாதிரி இருக்குது. லைட்டெல்லாம் எரியல, ஆனால் இதில் இருக்க கெமிக்கல் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது போல இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆச்சு அப்படின்னா என்னென்னு எனக்கும் தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருக்குல்ல. இது ஒயிட் கலர் தான் இது இந்த பெண்ணோட மூடி. ஆனால் இது மாதிரி இருட்டில் வச்சு பார்க்கும்போது இது இந்த மாதிரி கலர் இருக்குது. இதை கொண்டு வெளிச்சிருக்க கம்மியாக.
பார்க்கும்போது இந்த கலர் இருக்கா நீட்டா பண்ண டார்க் க்ரீனோ லைட் க்ரீனோ க்ரீன் கலரில் இருக்குது இந்த பொம்மையெல்லாம் காசு தெரியுமா 10 ரூபா 10 ரூபா பென் இது உங்களுக்கு டைம் பொம்மைலாம் வாங்கிட்டு இருக்காது நார்மல் பென்னு பென்சிலு ஸ்கேலு ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வாங்கினா இது விளையாட்டு ஐட்டம் கூட சேர்ந்து வந்துடும் படிக்கணுன்ற எண்ணம் வராது வேணுன்ற எண்ணம் தான் வந்து இருக்கணும் பயோலூமினஸ் பயோலி பயோலூமினஸ் பயோலூமினஸா அப்படின்னா மின்மினி பூச்சி இது லைட் எரிஞ்சுது அந்த மாதிரி பயோலூமினஸ்னா மின்மின் பூச்சி லைட் பேர் இருக்கா அந்த கெமிக்கல் பேரா கெமிக்கல் பேர் இல்லை அந்த லைட்டுன்னு சொல்லலாம் அந்த எரிய லைட்டுக்கு பேர் பயோலூமினஸா என் புக்கில் இங்கிலீஷ் புக்கில் பரவாயில்ல இந்த ஏதோ விளையாட்டு புத்தியாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்குது சந்தோஷம் பாக்ஸில் செகண்ட் டைப்ல இந்தாண்ட சைடு பாக்ஸ் அது கீழே ஜி பார்த்தது அவ்வளோதாங்க குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கேன் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல தேங்காய் ஊற்றும்போது திக்காயிரும் திக்கானதுக்கப்புறம் இதுதான் என்னோட இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இதுதான் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்